பாக்குறீங்க? பாவி சாகாம உயிரோட வந்து நிக்கிறானேன்னா நான் சாகிறதுக்கு முன்னாலே உங்களை 2 வார்த்தை கேட்டுட்டு போகலாங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். அம்மா, உங்களை நம்பி உண்மையை சொன்ன பாவத்துக்கா உங்க மகனைய பின்னாலே அனுப்பிச்சு என்ன சுட சொன்னீங்க? இல்லப்பா, இல்ல. உங்க பிள்ளைக்கு பேரும் புகழும் பதவி உயர்வும் கிடைக்கணுங்கிறதுக்காகவா என்ன காட்டி கொடுத்தீங்க? ஐயோ இல்லப்பா, இல்ல. இதுவரைக்கும் என்னுடைய தாயதான் நான் வெறுத்தேன். இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாயையும் நான் வெறுக்கும்படியா செஞ்சிட்டீங்களே. ஒரு உத்தமமான பிள்ளைய பெத்த தாயின்னு உங்களை மதிச்சேன். ஐயோ, என்ன பெத்த தாயை விட நீங்க பெரிய ராட்சசியா இருக்கீங்களே. என்ன ஏப்பா இப்படி கொல்றேன்? நான் அப்படிப்பட்டவ இல்ல. நான் செய்த பாவத்துக்காக என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துறேன். வாப்பா, உள்ளவா. என்ன தப்பிக்காதபடி தந்திரமா அடைச்சி வச்சு உங்க பிள்ளை வந்தோட பத்திரமா ஒப்படைக்கலாங்கிற திட்டமா? சத்தியமா அப்படி செய்ய மாட்டேன். மனைவி கணவனுக்கு துரோகம் செய்தாலும் செய்வான். ஆனா தாய் தன் பிள்ளைக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டான். நான் உன்னை பெத்த தாயா நினைச்சு என் கூட வாப்பா, சீக்கிரமா. வரவேற்பு இருக்கட்டும். அவங்க யாரு? கல்யாணத்துக்கு முந்தைய நீ கள்ளத்தனமா பெற்ற புள்ள அந்த பலகாரம் பைரவன். உங்க அம்மா கிட்ட எப்படி பேசுறேன்? அம்மா புள்ள உறவெல்லாம் அப்புறம், முதல்ல கடமை. எங்க அவன் வரல. போய் சொல்லாத. சத்தியமா சொல்றேன், அவன் வரல, வரல. சத்தியம். ஓ சத்தியத்துக்கும் இந்த ரத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அப்படித்தானே? அவன் இங்க ஓடி வந்ததை என் கண்ணால பார்த்தேன். எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. சொல்லு. அவனை விட்டுடுப்பா, அவன் அண்ணன். அண்ணன்? அப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நானே அவனை கண்டுபிடிக்கிறேன். சுட்டுடுறேன். என்னாச்சு மரதி? ஒண்ணு இல்லைங்க. ஏதோ ஒரு கெட்ட கணம். பாத்தீங்களா டாக்டர், வீக்னஸ் ஜாஸ்தியா போய் பகல்லையே கனவு காண்றான். என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல டாக்டர், என் ஃப்ரெண்ட் வந்திருந்தார். அவருக்கு அம்மா வீட்டை சுத்தி காட்டி இருந்த போது மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. ஓஹோ, வழக்கமா வர்ற கிட்டினஸ். நான் செக்அப் பண்ணணும். எஸ் டாக்டர். மலதி, என்னம்மா, என்ன ஆச்சு? டாக்டர், ஆண்டவன் புண்ணியத்திலே உங்க ஆசீர்வாதத்தினாலையும் என் புள்ள உயிரோடு இருக்கான் டாக்டர். ஏமா அழுகுற? அண்ணா, உங்களை பத்தி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? அர்ஜுன்கா? யார் சொன்னது? யாரோ சொல்லிருக்காங்க அண்ணா. ஓ, ஒருவேளை அந்த ஜெயில் சூப்பரண்டா தான் இருக்கும். எவ்வளவுதான் நாம ஜாக்கிரதையா இருந்தாலும் புயல் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சுதானே தீரும். அப்பனும் மகனும் என்ன பிடிக்கிறதுக்கு பேயா அலைகிறாங்க. உங்க கைரேகையை பதிவு பண்ணி கொடுத்தாதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க வரா. அண்ணா, என் மேல உண்மையான அன்பு இருந்தா அவர் இப்படி சொல்லுவாரா? போலீஸ்காரனாச்சம்மா, போலீஸ்காரனாச்சே. புத்துக்குள்ள பாம்பு இருக்கிறது தெரிஞ்சா மகடி ஊதி மயக்கி பாம்பை பிடிக்க பாப்பா. பாம்பு மயங்குறேன்னா புத்தை இடிச்சுதான் பிடிப்பான். அதே மாதிரி நீ மகடி, நான் பாம்பு, ஒன்ன வச்சு என்ன பிடிக்க பாக்குறேன். அண்ணா, நீங்க என்னைக்குமே பிடிபடக்கூடாது. நீங்க பிடிபட்டுட்டா அப்புறம் உங்களை நான் உயிரோட பார்க்கவே முடியாது. கவலைப்படாத டார்லிங், உன்னுடைய சந்தோஷத்துக்காக என் உயிரையே தியாகம் பண்ண நான் தயாரா இருக்கேன். தேவையில்லைண்ணா, நீங்க செய்ய போற உயிர் தியாகத்தினால எனக்கு கிடைக்க போற அற்ப சந்தோஷத்தை நான் இப்பவே உதறி தள்ளுறேன். அண்ணா,
நம்ம 2 பேரும் ஒரே தாய் வயித்துல பிறக்கலன்னாலும் ஒரே தாய் மடியில வளர்ந்தோம். உண்மையான அண்ணன் தங்கச்சி கூட நம்ம மாதிரி பாசமா இருக்க மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ, வாழ்வோ சாவோ, கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருந்துடுறேன்னா. எனக்கு காதல் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம், நீங்க தான் வேணும். அண்ணா, ஓடி போய் சீக்கிரம் ஒரு நல்ல நம்பிக்கையான டாக்டர். நான் உன்னை விட்டு போறேன். நீ என்னை விட்டு போக மாட்டேன். ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது. போலீஸ் இவரை பிடிச்சு கொண்டுடுவாங்க. நீங்க 2 பேரும் இங்க இருந்து ஓடிடுங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு நீங்க கொஞ்ச நேரம் தான். உனக்கு ஒண்ணாகாது, நீ குறைச்சுக்குவேன். பிழைக்கணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. இந்த அனாதையோட கழுத்துல உங்க கையால தாலி கட்டணும். வாழ்நாள் பூரா உங்களை சந்தோஷமா வச்சிருக்கணும் நினைச்ச. கடைசியில உங்க மடியில சாகணும்னு ஆசையோட. ஏ சர்ஜனியா, நான் தான் யமன் பட்டாக்கத்தி பைரவன். இந்த உலகத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு உயிர் ரூபா, வறண்டு போன என் உள்ளத்துல பாலமாத்த பசு, அவளை கொண்டுட்டியடா பாவி. தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை இடம் விட்டுச்சடா. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னேன்? ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒண்டி கொண்டி நேருக்கு நேர் வந்து மோதி பார்க்கட்டும் சொன்னீங்க. ஒரு சவால நான் ஏற்றுக்கிறேன்டா. என்ன பெத்த அப்ப யாரும் எனக்கு தெரியாது. ஆனா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா உன் படை பட்டாளம் எதுவுமே இல்லாதே ஒண்டி கொண்டி நேருக்கு நேரா வந்து சந்தி நீ யாரும் நான் பார்த்துட்டேன். பார்க்கலாம். சரியா? எந்த இடம்? நீ போகாதேப்பா. பைரவன் உன்னை கொன்னுடுவான். அவன் டெலிபோன்ல பேசுறது எல்லாம் நான் கேட்டேன். நீ உடனே இந்த உத்தியோகத்தை விட்டுடப்பா, விட்டுடு. ஏமா, அவன் டெலிபோன்ல பேசுனதெல்லாம் கேட்டுமா என்ன போக வேண்டாம் சொல்றேன்? சட்டத்துக்கு பயந்து சமூகத்துல தலைமறைவா திரிகிற குற்றவாளி அவன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர், எனக்கு அவன் சவால் விடுறாமா? அவனுக்கு பயந்து உத்தியோகத்தை விட்டுட சொல்றியா? எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். உங்க அப்பாவும் வெளியூர் கேம்ப் போயிருக்காரு. உன்னை பெத்த தாய் சொல்றேன், ஏன் சொல்ல தட்டாத? உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஏன் கடமையை செய்ய வேண்டாம் சொல்றியே? உயிருக்கு பயந்தவன் இந்த உடுப்பை போட மாட்டாமா? அப்படி ஒரு குணம் வயிற்றுல பிறக்கல. அவன் என்ன சொன்னா கேட்ட இல்ல? ஒரு தகப்பனுக்கு பிறந்தா ஒண்டியா வாடான்னு சொன்னாமா? நான் ஒரு தகப்பனுக்கு தான் பிறந்தேன் நிரூபிச்சு காட்டுறேன். இவ்வளவு நேரமாச்சு. அர்ஜுன் எங்க போனா என்ன ஆனான்னே தெரியல. இந்த சமயத்துல அவங்க அப்பா வேற ஊர்ல இல்ல. நான் என்ன செய்வேன் டாக்டர்? எஸ், யாரு? தீபாவா? ஆமா, அர்ஜுன் உயிருக்கு ஆபத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணா அவரை கொண்டு போறாரு. நீங்க உடனே வந்தா தான் அவரை காப்பாற்ற முடியும். எங்கம்மா அவர் சொல்றேன்? எது? உடனே வந்துரு. நீங்க மட்டும் வாங்க, யாரையும் கூட்டிட்டு வந்துடாதீங்க. இல்ல இல்ல, கூட யாரையும் கூட்டிட்டு வரல. சத்தியமா சொல்றேன், நான் மட்டும் தான் வருவேன்.